பலத்த கனமழையால் பல்வேறு வடமாநிலங்களில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை தொடர்ந்து முடங்கியுள்ளது. தலைநகர் டெல்லியில் யமுனை நதியின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டி நகருக்குள் தண்ணீர் புகுந்ததால் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. பருவமழை சீற்றத்தின் காரணமாக பஞ்சாப், டெல்லி மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் இடைவிடாது மழை பெய்து வருகிறது. தொடர் கனமழையால் யமுனா நதியின் நீர்மட்டம் 207.39 மீட்டராக உயர்ந்தது. 2013ஆம் ஆண்டு பதிவான 207.32 மீட்டரை தாண்டி வரலாற்றில் இதுவரை பதிவான 3வது அதிகபட்ச நீர்மட்டமாகும். இது மேலும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருவாய்த்துறையின் தகவலின்படி 8018 பேர் தற்காலிக முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். 2030 பேர் 13 நிரந்தர தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்டனர். தலைநகர் டெல்லி கடுமையான மழையால் தத்தளிப்பதால் சாலையில் போக்குவரத்து நெரிசல்கள் துயரத்தை அதிகரித்தன. பழைய டெல்லியில் யமுனை நதிக்கரையோரம் உள்ள மெட்ரோ கேட் செல்லும் பாதை நீரில் மூழ்கியதால் தற்காலிகமாக மூடப்பட்டது. மேலும் மோசமான வானிலை காரணமாக டெல்லியில் இருந்து பிற நகரங்களுக்கான விமான சேவை பாதிப்பு குறித்து பயணிகளுக்கு விமான நிறுவனங்கள் ஆலோசனைகளை வழங்கியுள்ளன. நிகம்போத் காட் பகுதியில் தகன மேடைக்குள் தண்ணீர் புகுந்ததால் அங்கு தகனங்கள் தொடர்ந்து நிறுத்தப்பட்டன. தென்கிழக்கு டெல்லியின் மதன்பூர் காதர் விஸ்வகர்மா காலனி நீரில் மூழ்கியதை அடுத்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். ஹரியானா மாநிலம் குருகிராமில் உள்ள ராஜீவ் சவுக் சுரங்கப்பாதை 3 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையின் போது தண்ணீரால் நிரம்பியது. அது இன்னும் வெளியேற்றப்படாததால் சிறுவர்களும் இளைஞர்களும் விளையாடும் நீச்சல் குளமாக மாறியது. குருகிராம் டெல்லி நெடுஞ்சாலை போக்குவரத்து நெரிசல் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை தனது தோளில் சுமந்து சென்றது இணையத்தில் வைரலானது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் செனாப் நதியில் நீர்மட்டம் உயர்ந்ததால் பாக்லிஹார் அணையின் மதகுகள் திறக்கப்பட்டன. உள்ளூர்வாசிகள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புத்கா மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பேரிடர் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். அனந்த்நாக் பகுதியில் காவல்துறையினர் மீட்புப் பணியில் இறங்கினர். ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் கனமழையால் ஜவஹர்லால் நேரு மருத்துவமனை பகுதியில் வெள்ள நீர் பெருக்கெடுத்தது. அஜ்மீர் பிகானேர் நெடுஞ்சாலை சேதமடைந்ததால் வாகனங்கள் சேற்றில் சிக்கின.